ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி மாதம் 26ஆம் நாள் ஆங்கில தேதி ஜூலை 10, 2026 வெள்ளிக்கிழமை. தீவிர ஏகாதேசி கார்த்திகை விரதம் சர்வ ஏகாதேசி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4 மணி 45 நிமிடங்கள் முதல் 5 மணி 45 நிமிடங்கள் வரை. ராகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சுவாதி. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். அன்பிற்கினிய மேஷராசினியர்களே, இன்று உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யுங்கள். மனதில் புதுவிதமான உற்சாகமும் சுறுசுறுப்பும் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அமைதி உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற்று மகிழ்வீர்கள். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் வீடு வாகன யோகம் உண்டாகும். தாயாரின் ஆசிகளை பெறுவீர்கள். புதிய ஆடை நகைகளை வாங்குவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். மகாலட்சுமியை வெண்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பொறுமையுடன் செயல்பட்டால் உறவுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். கார்த்திகை பாதம் 1 தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அன்பிற்கினே ரிஷபராசினியர்களே, உங்களின் பொருளாதார நிலை மேம்படும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு மன உற்சாகத்தை அதிகரிக்கும். உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பதில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வராது என்று நினைத்த பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புள்ளது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராகவே காணப்படுகிறது. எனவே நேரடியாக கண்காணிப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். தைரியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றியும் இளைய சகோதரர்களின் உதவியும் கிடைக்கும். கலை இசைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறந்த நாளாக அமையும். எழுத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாகும். மகாலட்சுமியை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை பயக்கும். கார்த்திகை பாதம் 2, 3 மற்றும் 4 முக்கிய விஷயங்களில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மன அமைதி கிடைக்கக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பழைய நினைவுகள் மனதில் தோன்றும். உறவுகளோடு இணக்கம் தேவை. மிருகஷீரிடம் பாதம் 1 மற்றும் 2 புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அன்பிற்கினிய மிதுன ராசினியர்களே, நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவீர்கள். இன்று எதிர்பாராத நன்மைகளும் பணவரவும் கிட்டும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் சாதகமான சூழ்நிலை நிலவும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் பணவரவு திருப்தியை ஏற்படுத்தும். வாக்கு வன்மையால் வெற்றிகளை பெறுவீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. சுக்கிர பகவானை வழிபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மிருகஷீரிடம் பாதம் 3 மற்றும் 4 பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு செயல்பட்டால் நன்மைகள் விளையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாள். மன உறுதியுடன் செயல்பட்டால் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். புனர்பூசம் பாதம் 1, 2 மற்றும் 3 நல்ல எண்ணங்கள் தோன்றும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அன்பிற்கினிய கடகராசினியர்களே, பணியிடத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்திடுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்ய நினைப்பீர்கள். உங்களின் பேச்சு திறமையால் கடினமான காரியங்கள் எளிதில் சாதித்து காட்டுவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களின் பணி சிறக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். ராசியில் சுக்கிர பகவான் இருப்பதால் சுக்கிர பலம் கூடும். அழகு கவர்ச்சி அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, காதலில் வெற்றி, ஆடம்பர செலவுகள் வந்து சேரும். அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். புனர்பூசம் பாதம் 4 மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். அமைதியான அணுகுமுறை வெற்றிக்கு வழிவகுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். திட்டமிட்டு செயல்பட்டால் சாதகமான நிலை உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இன்று காணப்படும். முக்கிய முடிவுகளில் அவசரம் வேண்டாம். அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. சிம்மம். அன்பிற்குரிய சிம்ம ராசினியர்களே, தலைமை பொறுப்பு இன்று அதிகரிக்கலாம். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்று எதிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்பொழுது பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்களின் புத்தி சாதுரியத்தால் சமாளிப்பீர்கள். மற்றவர்களின் வேலையை பொறுப்பேற்று செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். வெளிநாடு பயணம் சாதகமானதாக அமையும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். கண் உபாதைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. அரிசி, வெள்ளை துணி போன்றவற்றை தானம் செய்வது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கிய விஷயங்களில் உங்களின் முடிவுகள் கவனத்தை பெறும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள். உறவுகளில் இனிமையான சூழல் உருவாகும். பொறுமை நல்ல பலனை தரும். உத்திரம் பாதம் 1 புதிய பொறுப்புகள் வரலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் தடைகளை கடக்க முடியும். மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அன்பிற்கினிய கன்னிராசினியர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று லாபம் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய ஆலோசனைகள் நடைபெறும். தொலைதூர பயணங்களால் அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்ற
பாடுபடுவீர்கள். நண்பர்களின் உதவியால் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒன்று இன்று தீர்வுக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே காணப்படுகிறது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் இணக்கமாக செல்வது வீண் விவாதங்களை தவிர்க்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் எண்ணிய காரியங்கள் ஈடேறும். நண்பர்களால் ஆதாயம் உருவாகும். மூத்த சகோதரர்களின் உதவி மற்றும் ஆடம்பர பொருள் சேர்க்கை காணப்படுகிறது. இன்று வெள்ளியிலான பொருட்களை வாங்குவது சாதகமானதாக அமையும். உத்திரம் பாதம் 2, 3 மற்றும் 4 சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்ற கவலைகளை தவிர்த்திருங்கள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படுகிறது. குடும்ப விஷயங்களில் உங்களின் ஆலோசனைகள் மதிக்கப்படும். மனதில் தெளிவு ஏற்படும். சித்திரை பாதம் 3 மற்றும் 2 புதிய திட்டங்கள் உருவாகும். பிறரிடம் பேசும்பொழுது நிதானம் தேவை. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட திசை தெற்கு. அன்பிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, உறவினர்களின் ஆதரவு இன்று பெறுவீர்கள். மன அமைதி அதிகரிக்கும். நிதி தொடர்பான முடிவுகளில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இன்று உங்களின் செல்வாக்கும் நன்மதிப்பும் உயரும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் மற்றும் வருமானம் இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் வேலையில் பதவி உயர்வும் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். பெண்களால் லாபம் உண்டாகும். பெருமாளுக்கு சந்தன அபிஷேகம் செய்வது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். சித்திரை பாதம் 3 மற்றும் 4 உங்களின் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். உறவுகளில் சமநிலையை கடைபிடிப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுய முயற்சிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத சந்திப்புகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். விசாகம் பாதம் 1, 2 மற்றும் 3 முக்கிய முடிவுகளில் அவசரம் வேண்டாம். பொறுமையோடு செயல்பட்டால் சாதகமான சூழ்நிலை அமையும். அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அன்பிற்கினிய விருச்சிகராசி நேயர்களே, இன்று முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். எதிர்பாராத பண உறவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் சாதகமானதாக முடியும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பாக்கியஸ்தான சுக்கிரனால் தந்தையின் வழி ஆதரவு கிடைக்கும். தெய்வ அருள் உண்டு. உயர்கல்வி சாதகமானதாக அமையும். தொலைதூர பயணங்கள் அனுகூலமாகும். லட்சுமி நாராயணரை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். விசாகம் பாதம் 4 மனதில் உறுதி அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கியவர்களின் ஆதரவு கிடைக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுவது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய விஷயங்களில் தெளிவு பிறக்கும். அனுபவம் மூலம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் நன்மை உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் உடல் நலத்தில் தனி அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்களின் வழியில் சில சுப செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த கடன் உதவிகளை எளிதாக பெறுவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் தடைகளும் தாமதமும் ஏற்படும். மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கவனம் தேவை. யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்காதீர்கள். துர்கை அம்மனின் வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள் தோன்றும். ஆன்மீகம் அல்லது மன அமைதி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படும் நாள். உறவுகளில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உத்திராடம் பாதம் 1 முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே, பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவீர்கள். தாய்வழி உறவினரிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து சிக்கல்களுக்கு சுமூகமான தீர்வு காண முயல்வீர்கள். வாகன பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் இன்று தேடி வரும். கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். காதல் வெற்றி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை விரதம் இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உத்திராடம் பாதம் 2, 3 மற்றும் 4 இன்று பொறுமையுடன் திட்டமிட்டால் நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த காரியங்களில் முன்னேற்றம் காணலாம். மனதில் இருந்த தயக்கங்கள் மறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரியவர்களின் ஆலோசனை பயன் தரும். அமைதியாக செயல்பட்டால் சிறப்பான நாள். அவிட்டம் பாதம் 1 மற்றும் 2 புதிய சிந்தனைகள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மூலம் நல்ல தகவல்களை பெறுவீர்கள். அவசர முடிவுகளை தவிர்த்திடுங்கள். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அன்பிற்கினிய கும்பராசினியர்களே, புதிய தொடர்புகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுகிறது. உடல்நலத்தில் சிறு கவனம் தேவை. முயற்சிகளில் முழு வெற்றியை பெறும் நாளாக இன்றைய நாள் அமையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் லாபங்கள் உருவாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் தடைபட்டிருந்த பணிகளை விரைந்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள். ரணஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் எதிரிகள் அடங்குவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். வழக்கு உங்களுக்கு சாதகமானதாகும். வேலையாட்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆண்டாளை வழிபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அவிட்டம் பாதம் 3 மற்றும் 4 மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும். உங்களின் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் செயல்படுவீர்கள். மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பூரட்டாதி பாதம் 1, 2 மற்றும் 3 ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும்.
குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும். எதிர்பாராத சந்திப்புகள் நல்ல அனுபவத்தை தரும். அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அன்பிற்கினிய மீனராசினியர்களே, ஆன்மீக சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் கூடும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் சுப செலவுகளும் கூடவே வரும். வியாபாரத்தில் புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது பணிவு அவசியம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். கலைத்துறை சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும். பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு யோகம் உண்டாகும். சுக்கிரனின் வரையில் முக்கிய வேலைகளை செய்யுங்கள், நன்மைகள் ஏற்படும். புரட்டாதி பாதம் 4, மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உத்திரட்டாதி அமைதியான அணுகுமுறை வெற்றியை தரும். பழைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். உறவுகளில் அன்பு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை சிந்திக்கும் நாள். பயணங்கள் அல்லது புதிய அனுபவங்கள் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் கடல் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.